ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்வரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டியில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எனர்ஜி ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக கேட்க கொஸ்டின். அப்புறம் பயோடைவர்சிட்டி டைப்ஸு வேல்யூஸு த்ரெட்ஸ் இது ரெண்டாவது இதுவும் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்சைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கன்வர்சேஷன் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வந்து ரொம்ப படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒன்று கண்டிப்பாக வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 3 முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே உள்ள பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆஃப் இந்தியா அது எல்லாமே அந்த அப்புறம் எக்கனாலஜிக்கல் சக்சஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மிச்சம் உள்ளதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து வைக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2வது யூனிட்டில் பார்த்திங்கன்னா என்வரன்மெண்டல் பொல்யூஷன். என்வரன்மெண்ட் பொல்யூஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்க கொஸ்டின். ஏதாவது ஒரு இது வரும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். அதில் 4ல் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. 4மே பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது போக இன்னொரு பாட்டில் வந்து 2வது யூனிட்ல இன்னொரு பாட்டில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா OHAMS கேஸ் ஸ்டடி பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து 15 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு சில டைமில் 15 மார்க்கில் வந்திருக்கு. அதனால் அதையும் ஃபோக்கஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3வது யூனிட் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது பார்த்திங்கன்னா ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டு, சோலார் எனர்ஜி அப்ளிகேஷனு, டைடல் எனர்ஜி கன்வர்சேஷனு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓசோன் எனர்ஜி ரிசோர்ஸு இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 4 சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்பன் கிரெடிட் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இது பார்த்திங்கன்னா 2 கொஸ்டினாக தான் கேட்பான். ஒருத்தர் கார்பன் கிரெடிட் மட்டும் கேட்பான் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. கார்பன் கிரெடிட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் இதை மாதிரி 2 கொஸ்டினாக தான் கேட்பான். அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் எல்லாமே முக்கியவாசியம் பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டினாக தான் கேட்பான். அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரீஃபாக எழுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் வந்து சப்டாபிக்கை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இதில் சப்டாபிக் வந்து எழுதணும்னா கரெக்டாக எழுதணும்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க் போட மாட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி எம்டி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மாதிரி நீங்கள் கதை அடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கதை அடிச்சிடலாம். இதில் வந்து வேலைக்காகாது. அது வந்து கதை அடித்தா போடுவாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக கதை அடித்தா வேலைக்காகாது. அதனால் இம்பார்ட்டன்ட் வேர்டு, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எதுவும் இருக்குது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. டயக்ராம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி விட்டிங்கன்னா தான் மார்க் போடுவாங்களே தவிர சும்மா கதை அடித்தா கண்டிப்பாக இதில் மார்க் வாங்கவே முடியாது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடிபி அண்டு சஸ்டைனபிலிட்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க மறக்காமல். அப்புறம் 5வது யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ வேஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. ISO 14000 சீரியஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் படித்து வச்சுக்கோங்க. ISO 14000 சீரியஸ் வந்து அப்புறம் சர்க்குலர் எக்கனாமிக்கும் படித்து வச்சுக்கோங்க. மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டு மேக்ஸிமம் 15 மார்க்லேயும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து டெஃபினெட்லி ஸ்டடின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்கோ சிஸ்டத்தை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இது ரொம்ப முக்கியம். அப்புறம் வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷனை பொறுத்த வரைக்குமே 4மே படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதில் வந்து 2 போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 4மே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜியோ தெர்மல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அப்புறம் SDG கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு அதில் 2 சொல்லியிருந்தேன். அந்த 2யுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இதை மட்டும் படிச்சிடாதீங்க. அடுத்து ஜீரோ வேஸ்ட்டு 5R, அப்புறம் ISO 14000 இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே